யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழாவுக்கு செய்யக்கூடியதான 2 விதமான இனிப்பு வகைகள் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் 3 டின் பால் எடுத்துருக்குறோம். இந்த டின்னை சீனி அளவு பார்க்குறதுக்காக முதலில் எடுத்து ஒரு டின்னை இதுக்குள்ளே ஊற்றி போட்டு கழுவி போட்டு வச்சிருக்கிறோம். சீனியை போட்டு வச்சுருக்கிறோம். அல்லது நீங்கள் அளக்கேக்கில் சீனி இந்த பாலில் ஒட்டும். 3 டின் பால் இதெல்லாம் ஒரே அளவு. இது எல்லாம் ஒரே அளவு. அதே மாதிரி சீனி ஒவ்வொரு டின்னுக்கு ஒரு டின் பாலுக்கு இவ்வளோ தான் கணக்கு, முக்கால்வாசிக்கிட்ட வேணும். இப்போ எங்களுக்கு இதே மாதிரி 3 படி வேணும். இப்போ நாங்கள் ஊற்றியில் காட்டுறோம். மற்ற கொக்கோ பவுடர், மற்ற சீனி, தண்ணி இவ்வளோ தான் இந்த இதுக்கு தருவேன். இப்போ நாங்கள் 3 டின் பாலையும் விடுவோம். இருக்குல்ல இப்போ நாங்கள் இதை கழுவி ஒரு கொஞ்சம் தண்ணி, நீங்கள் கணக்க தண்ணியை ஊற்றினீங்கன்னா தொகை செய்யுங்களா கண் நேரம் அடுப்பில் வச்சுக்கின்ற வேண்டி வரும். இது ஒரு கொஞ்சம் 2 மேசக்கரண்டி தண்ணியில் அதை கூடிய அளவு கரைக்க பாருங்க. தண்ணியை கூட்ட வேணாம், கூட்டால் காய்ச்ச நேரம் கூடும். கடைசியாக எல்லாத்தையும் கழுவி விடுவோம். இது 510 கிராம் உள்ள டின் பால். இப்போ நாங்கள் ஒரு டின் பாலுக்கு இவ்வளோ சீனி என்ற கணக்கில் 3 தரம் போட போகிறோம். 2வது டின். இப்போ நாங்கள் 3வது டின்னையும் போடுறோம். இது நாங்கள் கருத்த சீனி வைக்கிறதா கருப்பு சீனி போடுறோம். நீங்கள் இருக்கிற சீனியை பார்த்து போடுறோம். இப்போ நல்லா கலக்கி போட்டு அந்த இதையும் கழுவி தண்ணியை இதுக்குள்ள விடுவோம். 3 பாத்திரங்களையும் கழுவி இப்போ நாங்கள் இவ்வளோ தண்ணி விடுறோம். 6 கரண்டி வந்தது. ஒன்றுக்கு 2 கரண்டி படி 6 மேசக்கரண்டி விட்டுருக்குறோம். இனி அடுப்பு ஆன் பண்ணி இது நாங்கள் ஒரு 3வது வருஷம் முடிச்சுதேன்றபடியாக இனிப்பிலேருந்து துவங்கியிருக்கிறோம். இனி புதன்கிழமையில் இனிப்பு சம்பந்தமான பலகாரங்களும், ஞாயிற்றுக்கிழமையில் உணவு கரைச்சல் உணவு சம்பந்தமான இதுகளும் வேணும். இது இப்படியே நீங்கள் கிட்டி கொண்டே இருக்கணும். இதை கிட்டி கொண்டு இருக்கணும். இந்த இது அநேகமாக எல்லாருக்கும் என்ன செய்யணும்னா இந்த பதம் தான் பிழைக்கிறது. நீங்கள் அந்த பதத்தை நாங்கள் காசு தர்ற மாதிரியே செய்விக்கணும். இந்த கடைச்சதை கிடைக்கிறது. இப்போ நீங்கள் கிண்டி கொண்டு போகணும். பதம் நேரத்தை கிட்டணும். இப்போ டொபி செய்கிறேன்டா பொறுமை வேணும். கை விட்டிங்கன்னா அடி பிடிக்க பார்க்கும். கிளறி கொண்டே இருக்கும். அடுப்பை குறைக்கணும் வண்டியில். அடுப்பு சுமாராக மீடியத்தும் கூடத்தான். மூன்று டின் பாலுக்கு மக்களுக்கு இவ்வளோ சீனி தான் மிஞ்சினது. 1 கிலோ சீனி எடுக்க இவ்வளோ மிஞ்சினது 3 டின்னுக்கும். இப்போ வாங்குவோம், கிண்டி கொண்டு வாங்குவோம். ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்தாலும் இருக்கா திரும்ப கொஞ்சம் ஓட்டிட்டு நீங்கள் விடாமல் கிண்டணும். கையை விட்டிங்கன்னா ஒட்டிடும். பிளாஸ்டிக் நாங்கள் நிறையா திரும்ப ஓட்டிப்போம். துவக்கத்தில் நல்ல வெள்ளிய நெருக்கிலேயே கொண்டு வாங்குவோம். அல்லது உங்களுக்கு சரி வராது. அதை நாங்கள் 3 டின் பால் போட்டுனாங்க. அதில் வந்து நெட் வெயிட் வந்து 510 கிராம். அப்போ நீங்கள் 1530 கிராம் வருது டின் பால் மட்டும். சீனி வந்து எனக்கு 250 கிராம் வந்தது. நான் அளந்து பார்த்தேன், மிச்சத்தை 150 கிராம் மிஞ்சிச்சு. நீங்கள் அப்படி கணக்கு ஒன்றும் பார்க்க தேவை. ஏதோ ஒரு டின் பால் தான் 3/4 டின் பால் சீனி போட்டிங்கன்னா கணக்கு.
இதனால் இப்போ இந்த கணக்கு நாங்கள் எவ்வளோ வந்தேன்னு இந்த கணக்கு இதனுடைய ஒரு டின்பாலுக்கு 3/4 டின் சீனி போட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுனா 3/4 கிடைக்கும். கையை விடாமல் கிண்டோணும். கொஞ்சம் நாங்கள் கையை விட்டது அள்ளி ஓட்டிக்கணும். துவக்கத்தில் நல்ல ஸ்லோவில் வச்சு தான் கிண்டோணும். இது போக போக கொஞ்சம் கூட்டிக்கொண்டு வரலாம். நாங்கள் சிக்க மாத்திரம் இங்கே ஒன்றும் போடுறது இல்லை. கோப்பைக்கு மட்டும்தான் பூசுறது. கொஞ்சம் மாத்திரம் பூசுவோம். இதை கிண்டி கொண்டு போய்க்கிறேன். நீங்கள் இந்த 3 தின்பால் இந்த அளவுன்னு சொன்னால் இதுக்குள்ள கிட்டத்தட்ட 3/4 கிலோ கஜுவோ கச்சானோ வறுத்து சின்ன சின்ன நசிச்சு போட்டு போடலாம். அவ்வளோத்துக்கு கிண்ட நல்லா இருக்கும். நாங்கள் அதுவும் போடுறதில்லை. கிண்டி கொண்டு போக இப்படி கொண்டு வரும். ஆனால் நீங்கள் பதம் பண்ணுறது கரைச்சி மட்டும் பார்க்கணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா ஸ்லோவில் விட்டுட்டு இதெல்லாம் கொக்கு அரைச்சி விளக்குவோம். அடி பிடிக்காமல் ஸ்லோவில் விட்டுட்டு இப்போ ஒரு டின்பாலுக்கு 1 கரண்டி இந்த மாதிரி 3 கரண்டி கொக்கோ பவுடர் போடுவோம். மூன்று கரண்டி அதை கொஞ்சம் கரைச்சி போட்டு அப்படியே போட்டால் என்ன அப்படியே கட்டி மாதிரி வேணும். அப்புறம் இந்த கொக்கோவை விடுவோம். கரைச்ச கொக்கோவை விடுவோம். அடுப்பாக கூட்டி விடலாம். கொஞ்சம் கூட்டி கொண்டு துவக்கத்தில் நல்லா குறைச்ச வெள்ளையாக செய்யுங்க. இந்த டப்பட்டு அடி பிடிக்கும். போக போக கொஞ்சம் வறுத்தனே கொக்கு தரும். இப்போ 15 நிமிஷமாக தொடர்ந்து கிண்டுறோம். இன்னும் பதம் வேற இல்லை. இதுக்குள்ள நீங்கள் நாங்கள் வந்து கொக்கோ பவுடர் அந்த கொக்கோண்ட மனமே இந்த டப்பிக்கு காணும். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது மனம் போடணுமெண்டா வெனிலாவோ ஏலக்காய் தூளோ அதெல்லாம் போடலாம். பதம் பெரியத்தில் காட்டுறோம். இப்போ நல்லா அடுப்பை கூட்டி வச்சு கிண்டி கொண்டு வருவோம். விடாமல் கிண்டணும். இன்னும் பதம் பெரியல கிண்டி கொண்டே இருக்கணும். ஒட்டாமல் வரும். தண்ணி இந்த தண்ணிக்குள்ள நீங்கள் விட்டு பார்க்கல இது இருக்குது. ஆனால் நேரம் செல்லும். இப்படியே வச்சா இருக்கும். நாளைக்கு தான் இருக்கும். இன்னும் நீங்கள் பதம் நல்லா தண்டணும். இப்போ அவசரப்பட்டு ரக்கப்படாது. இந்த பதத்தில் நீங்கள் அவசரப்பட்டு ரக்கப்படாது. பாருங்க சட்டியில் ஒட்டாமல் வருது. இந்த ஒட்டாமல் சட்டியில் ஒட்டிடுது. என்ன இப்படி வரைக்கல ஒரு கபட்டு பாருங்க. இதுதான் பதம். இதான் சட்டியில் ஒட்டாது. அப்படியே கொஞ்சம் வேண்டா டப்பட்டு உண்டு வந்திருக்கு. கரைக்கின்றபடியாக நீங்கள் விரும்பினா வெனிலா அல்லது ஏலக்காய் தூள் போடலாம். எங்களுக்கு இதை கொக்கோ மணத்தோடையே விருப்பம் மாதிரி. அதே இதில் கொக்கோ கூடிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறையும். நல்லா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டால் அதை கிண்டி கொண்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எதுக்குள்ள விட போகிறீங்களோ அதை ஆயத்தப்படுத்திக்கோ. எண்ணெய் பூசி தட்டை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோண்டா இறக்கணுன்னா விடலாம்.
கைக்கு தெரியும் நல்லா இறுகி அந்த முதல் கிண்டேக்கிலையும் பேருந்து இப்போ கிண்டேக்கிலையும் வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் இந்த இறுகி கொண்டு வரும். பட்டு வைக்காதீங்க. வாங்கினா நெல்லிய நெருப்பில் வந்து தான் உடனே காய்ஞ்சி வெட்டக்கூடிய பழத்துக்கு வர முடியுது. அல்லது அடுத்த நாள் மட்டும் காயாது. நேரத்தில் அடுத்த நாள் தான் சரி வரும். நீங்கள் உடனே இதுன்றா வச்சு வச்சு விடுங்க. இதை இறக்கும். நல்லா கையை கிளறதுக்கு சரியான கஷ்டம் மாதிரி வரும் கை. அப்போ விரவெல்லாம் தட்டி போட்டு நல்லா அரை விடுங்க. கொஞ்சம் அரைவாசி ஆறிக்கொண்டு வர நீங்கள் துண்டு போடுங்க. கொஞ்சம் முருகினா பிறகு துண்டுகள் போடுவோம். இதெல்லாம் சூடாக இருக்கிறது. நீங்கள் அந்த கீறி போட்டு விடுங்க. சேர்ந்து பீசஸ் அதான் கொக்கோவும் பார்த்து போடுங்க. நாங்கள் வழக்கமாக கொஞ்சம் கொக்கோ மாதிரி இல்லை. இது கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவைய கசப்பு தண்ணி உண்டு வருது. அப்போ கொக்கோவையும் பார்த்து வேணுங்க. நல்லா காய்ஞ்சதுன்னா இப்போ நீங்கள் வெட்ட கஷ்டப்படுவீங்க. நாங்கள் இதை செய்து ரெண்டு மணித்தால் வாய்ச்சிது. இப்போ நாங்கள் இதை மெல்லமாக கவுப்போம். நல்லா காய்ஞ்சிட்டுது. இனி இதை நாங்கள் கவுப்போம் மெல்லமாக. இப்போ நாங்கள் முதல் மார்க் பண்ணாங்கள்லானே அப்போ தண்டவாடி தான் இந்த இதோட கலரும். அப்போ தாச்சிக்கல நாங்கள் கொஞ்சம் மிச்சம் வச்சுனாங்கள். அதில் பிள்ளைகள் காய்ச்சி வகைகள் போட்டு எடுத்துட்டோம். நீங்களும் இதே போல் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சனி சந்திப்போம். தேவையான பொருட்களை பார்ப்போம். தண்ணி, சீனி, பால், ஜெலட்டின், தேசிப்புளி, வனிலா, பச்சை கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள். இப்போ நாங்கள் இதுகள் வந்து இந்த பால் எல்லாம் கலருக்காக தான் எடுக்கிறோம். பாலும் இந்த கலருக்காக தான் போட போகிறோம். மற்றபடி கட்டாயமான முக்கியமான சாமான்கள் சீனியும் ஜெலட்டினும் தேசிப்புளியும் உலர்ந்த தண்ணியோட. இப்போ இந்த அளவு ரெண்டு கப் தண்ணிக்கு 2 கரண்டி ஜெலட்டின். அதனால் கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்க 2 கப். இதில் 4 கப் வரப்போகுது. 4 கப் தண்ணிக்கு 4 மேசக்கரண்டி ஜெலட்டின் போட போகிறேன். இப்போ அதுக்கிடையில் தண்ணியை கொதிக்க வைப்போம். இது 4வது கப். இப்போ தண்ணியை கொதிக்க வைப்போம். இப்போ 4 மேசக்கரண்டி ஜெலட்டினையும் இதுக்குள்ள போட போகிறோம். இப்படி 4 போடுங்க. இந்த 4 மேசக்கரண்டி ஜெலட்டினையும் நாங்கள் மட்டத்துக்கு தண்ணியை விட்டு ஊற விடுவாங்க ஜெலட்டினை. இப்போ எத்தனை கரண்டி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மட்டத்துக்கு விட்டு தண்ணியை ஊற வைங்க. ஜெலட்டியும் ஊறிக்கொண்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ 2 கரண்டி போட்டால் அந்த 2 கரண்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விடுங்க.
இப்போ தண்ணி கொதிக்க துவங்கிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள 2 கப் சீனி போட போகிறோம். 2 கப் சீனி போடுறோம். இது நல்லா கொதிக்கட்டும், சீனி கரையட்டும். இப்போ சீனி கரைஞ்சி கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப கருத்த சீனி என்றபடியாக கருப்பாக தெரியுது. ஆனால் இது கூட குழந்தைகள் தானே சாப்பிட போனோம். அவைகளுக்கு கூடிய மட்டும் வெள்ளை சீனி போடாமல் நாங்கள் செய்கிறது கூட நல்லா. இந்த சீனியை ப்ளீட் பண்ணி வெள்ளியாக கேக்கில் ப்ளீட் பண்ணணும். அது கெமிக்கல் போட்டு தான் செய்கிறது. அப்போ குழந்தைகளுக்கு கூடாது, கூட எல்லாருக்கும் கூடாது, குழந்தைகளுக்கு இன்னும் பாவிக்காகிறது நல்லெண்ணாங்க. கருப்பு சீனியை பாவிங்க. இனி இந்த ஜெலட்டினை போடுவோம். அது கரைஞ்சிடும், பயப்படாதீங்க, இதுலேயே கரைஞ்சிடும். நீங்கள் ஜெலட்டின் கரைஞ்சிட்டுது. ஜெலட்டின் விட்ட அப்புறம் நல்லா அடுப்பை குறைக்கணும். அல்லது உங்களையும் மீறி பொங்க பார்க்கும். பக்கத்தில் நின்றாலும் பொங்க பார்க்கும். நாங்கள் பக்கத்தில் நின்ற வழியாக நெருப்பை குறைச்ச வழியாக பொங்காது. நீ இதை இப்படியே இறக்குவோம். எல்லாம் கரைஞ்சிட்டுது, கட்டியல் எல்லாம். இதை இனி இறக்குவோம். இதை கொஞ்சம் மாறின அப்புறம் நாங்கள் அந்த தேசி பிடியாக விடுவோம். அடுப்பில் இன்னொரு சட்டியை வச்சு நாங்கள் இந்த 1 கப் பால் இதுக்குள்ளே விடுவோம். இந்த 1 கப் பாலுக்கு 1 கரண்டி ஜெலட்டின் வேணும். இதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு அப்போது மாதிரி இதுக்கு அளவான தண்ணியை விட்டு வைப்போம். அது 3 கிலோ அளவு விட்டுட்டா காணும். அது சாஃப்டாக வர்றதுக்காகத்தான் இது நாங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு வைக்கிறது. இதை வைப்போம். இப்போ இது 1 கப் பாலுன்ற வழியாக நாங்கள் 1/2 கப் சீனி போடுவோம். இதுவும் நல்லா கொதி வரட்டும். இந்த பாலுக்கு தேசி புளி தேவையில்லை, ஜெலட்டின் தான். இதுக்குள்ளே தேசி புளி ஒன்றும் விட தேவையில்லை. இது கொதி வந்தோடனே அதை வச்சு நல்லா கொதி வந்தோடனே ஜெலட்டினை விட்டு கரைச்சி ரக்குவோம். இது நீங்கள் என்ன பாலுண்டன்னா பாவிக்கலாம். டின் பால் பாவிக்கலாம், அல்லது தேங்காய் பால் பாவிக்கலாம், இல்லாட்டி பசுப்பால் என்னண்டா என்ன பாலுண்டா பாவிக்கலாம். நீங்கள் இப்போ பால் கொதிச்சுட்டு முதலே காய்ச்சின பால் இது நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இது ஜெலட்டினா போடுவோம். சீனி நல்லா கரைஞ்சிட்டு இருந்தால் சரி. இந்த ஜெலட்டினை போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கரைஞ்சிடும். ஜெலட்டினை போட்டுட்டு நீங்கள் நல்லா அடுப்பை குறைச்சி விட்டீங்கன்னா கூட வச்சிங்கன்னா பார்த்து கொண்டு அப்படியே கரைஞ்சி போகும். இப்போ இது சீனி ஜெலட்டின் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இனி இதை நாங்கள் இறக்குவோம். இறக்கி இதையும் ஆற விடுவோம். நல்லா ஆற விடுவோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் இனி இந்த தேசி புளி வந்து சுவைக்காகத்தான் கூட விடுறது. இப்போ இதை நாங்கள் இனி என்ன கலரை இத்தனை பாவிக்க போகிறோம்ட்டு எத்தனை கலர் வேணுமோ நீங்கள் அத்தனையாக பிரிக்கலாம். இதை இப்போ ஒரு டிஷ்ஷையும் எடுத்து இப்போ நாங்கள் 4 கப்புக்குள்ளே பிரித்து விட்டுருக்கோம். 4க்கும் 4 விதமான கலர் பாவிக்க போகிறோம். இது மேங்கோ ஃப்ளேவரும் அதுக்கேற்ற கலரும். இது மாம்பழத்தின் கலரும் அதுக்கேற்ற நிறமும். இது ஆரஞ்சு. இதுதான் மேங்கோ, அது ஆரஞ்சு. இது மேங்கோ. மெல்லிய கலராக தான் போடுறேன். இது
சிவப்பு கலர், இதுக்கு மணத்துக்கு வெனிலா விடுவேன். இது பச்சை, இதற்கும் வெனிலாவே கலருக்கு விடுவேன், இந்த வாசத்துக்கு விடுவேன். 4 விதமான கலரும் 4 விதமான நிறங்களோட இருக்குது. நல்லா ஆறணும். ஆறுனா அப்புறம் தான் நாங்கள் ஓட்டு ஓட்டா விட போகிறோம். அடுத்து இது வெள்ளையாகவே இருக்க போது. இதுக்கும் நாங்கள் கொஞ்சம் வெனிலா விட்டு வைப்போம். இதுக்கு கலர் ஒன்றும் போடையில, கொஞ்சம் நல்லா ஆறட்டும் பேருந்து செய்வோம். இதுக்கு நல்லா ஆறிச்சுது. அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு அடுக்கு இதுக்குள்ள விடுவோம். ஒரு அடுக்கு இதுவும் மற்றதில் இன்னொன்றில் இதுக்குள்ள விடுவோம். இதை இப்படியே கொண்டே நாங்கள் டீப்புகளை வைப்போம். சரி, சாதாரண நேரத்தில் அதுக்குள்ளே வைக்கப்படாது டீப் ஃப்ரீசருக்குள்ள. ஆனால் இது வந்து நாங்கள் கெதியாக எடுக்கணுமென்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே வைப்போம். இறுகிடும் எடுத்து மற்ற கலர்ஸ் விடணும் நாங்கள். இப்போ இதை கொண்டு வச்சுட்டு பேருந்து எடுப்போம். சரியா 10வது நிமிஷம் 12வது நிமிஷம் இறுகிட்டுது பாருங்க. இனி இதுக்கிட்ட நாங்கள் ஒவ்வொரு கலராக ஒவ்வொரு காம் வச்சு வச்சா இவ்வளோ நேரம் எடுக்காது. இனி ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். கொண்டே வைப்போம். இனி 5 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும். முதலாவது தரம் நாங்கள் வைக்கல 15 நிமிஷம் எடுத்தது. இப்போ 10 நிமிஷமும் எடுக்கல, 8-9 நிமிஷம் தான் எடுத்தது. நீங்கள் இனி இப்படியே மாறி மாறி உங்களுக்கு விருப்பமான கலர்களை விடுங்கோ. எல்லா கலரையும் பண்ணி விடுங்கோ. நாங்கள் முழுக்க விட்டுட்டு எந்த வட்டைக்கெலாம் ஆட்டுறோம். உங்களுக்கு எந்த அடுக்கில் உங்களுக்கு கலர்ஸ் போட விருப்பமோ அந்த அடுக்கெல்லாம் போடுங்கோ. இப்போ நான் இதை திருப்பி கொண்டே வைக்க போகிறேன். வாங்கோ, இப்போ எடுத்து கொண்டு வந்தாச்சு. இந்த கறிகள் இருக்கா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இது விடைக்கில் மாஜரம் பூசி இருக்கணும். வாங்க வெட்டி பார்ப்போம்.